இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் துவையல், அதோட கொத்தவரங்காய் பொரியல். ரெண்டுமே நம்ம செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் பீட்ரூட்டோட துவையல் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சூடான சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பீட்ரூட் துவையல். அதோடு நம்ம இந்த கொத்தவரங்காய் பொரியலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க கூடமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூடமே இந்த கொத்தவரங்காய் பொரியலை கொடுத்தனப்பலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட் துவையலும் கொத்தவரங்காய் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். பீட்ரூட் துவையல் செய்கிறதுக்காக இங்கே நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் 3/4 பீட்ரூட் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். அதை நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேரட் துருவலில் துருவி கூடமே நம்ம சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை. அதோடு இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இங்கே நான் கொஞ்சமாக புளியை கரைச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரண்டியில் ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட் இனிப்பு அப்படின்றதுனால காரம் ரொம்ப இழுக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்ருக்கேன். அதோடு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸ் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. பீட்ரூட்டில் லைட்டாக தண்ணி விடுன்றதுனால ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட நம்ம தாளித்து சர்வ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இங்கே நான் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சட்னியில் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த பீட்ரூட் துவையலை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கொத்தவரங்காய் பொரியலில் நம்ம ஒரு ட்ரை பவுடர் சேர்த்து தான் நம்ம இந்த பொரியல் செய்ய போகிறோம். அந்த ட்ரை பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே நான் மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். அதோட காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 சேர்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை ஒமிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பொரியலில் டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த பொரியலுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பும் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா நைஸாக கொரன்னு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஆல்ரெடி கொத்தவரங்காவை வானலியில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வடித்து சேர்த்தாலும் லைட்டாக அந்த ஒரு ஈரத்தன்மை கொத்தவரங்காயில் இருக்கும். அதனால் அந்த ட்ரைனஸாக ஆகணும் நம்மளுக்கு. அந்த கொத்தவரங்காய் எல்லாமே அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா பொலன்னு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம செய்யணும். அதனால் இப்போ கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா ட்ரையாக இந்த மாதிரி 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், காஞ்ச மிளகாய், உப்பு, ஜீரகம் போட்டு அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. தேங்காய் பச்சையாக அரைச்சதுனால ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கிளறி இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கொத்தவரங்காய் பொரியல். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த கொத்தவரங்காய் பொரியல் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஒரு நாள் இந்த கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சேன்னா சூடான சாதத்துக்கு நெய் விட்டு இதை கலந்தும் கொடுப்பேன். அவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கள்ல. நீங்களும் அந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தவரங்காய் இருந்ததுன்னா நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக உதிரியாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக கொத்தவரங்காய் பொரியலும் பீட்ரூட் துவையலும் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். இன்னும் சிபி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.